வணக்கம் என் இனிய நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான செய்தி. அதாவது வங்கதேசமானது இந்தியாவின் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள எல்லைப் பகுதியை பிடித்து விட்டதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி தான் இக்காணொளி. முதலில் 1971ஆம் ஆண்டு வங்கதேசம் உருவானதிலிருந்து அந்நாடு இந்தியாவுடன் நட்புறவு கொண்டுள்ளது. இந்திய வங்கதேச எல்லையில் நிலைமை எப்பொழுதும் சீரான இருப்பதற்கு இதுவே காரணம். இரு நாடுகளுக்கும் இடையே மக்கள் நடமாட்டம் மற்றும் வர்த்தகம் சீராக தொடர்ந்தது. ஆனால் வங்கதேசத்தில் இப்பொழுது என்ன சம்பவம் நடந்தாலும் அதற்கு காரணம் இந்தியாதான் என்று கூறி வருகின்றது. எல்லையோர கிராமங்களில் உள்ள மக்கள் தங்களது பாதுகாப்பு குறித்து எப்பொழுதும் கவனமாக உள்ளனர். முள்கம்பிகள் இல்லாத பல முக்கியமான பகுதிகள் இங்கு உள்ளன. அப்படி உள்ள இடங்களில் குடிமக்களே தற்காப்பு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய எல்லையில் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பை வங்கதேசம் கைப்பற்றியுள்ளதா? இதை பற்றி காணொளியில் காண்போம். ஊடுருவலை தடுத்து நிறுத்தும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்திய எல்லையில் முள்வேலிகளை நிறுவுவதாக இருந்தாலும் சரி, இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர்களும் வங்கதேச எல்லை பாதுகாப்பு வீரர்களும் பலமுறை சந்தித்துக் கொள்வது வழக்கம். எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இரு பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஆனாலும் பல இடங்களில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதில் முக்கியமான பகுதி மேற்கு வங்கத்தின் வடக்கு 24 பர்கனாவில் உள்ள போங்கான் ஆகும். மிகவும் பரபரப்பான எல்லை சோதனை சாவடியான பெட்ரோபால் இந்த பகுதியில்தான் உள்ளது. வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையும் இந்த எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையின் 58வது படையின் தளபதி கர்னல் ரஃபீக் இஸ்லாம் அவர் வங்கதேச ஊடகங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அறிக்கை ஒன்றை வழங்கினார். கோடாலி ஆற்றின் கரையோரமாக 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கைப்பற்றியுள்ளதாக அதில் அவர் கூறியுள்ளார். இந்த பகுதி பாக்தாத் தொகுதிக்கு உட்பட்ட ரானாகாட் கிராமத்தின் கீழ் வருகிறது. பெட்ரோபால் எல்லையில் சோதனை சாவடியிலிருந்து சற்று தொலைவில் இப்பகுதி உள்ளது. எல்லையின் மறுபுறம் வங்கதேசத்தின் மகேஷ்பூர் பகுதி உள்ளது. ரஃபீக் இஸ்லாம் கூறியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் உருவானது. இந்த விவகாரம் மேலும் தொடர அனுமதிக்கவில்லை என்று எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறுகின்றனர். அதைத் தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது. இது குறித்து இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரின் பதில் என்ன? அதை பற்றி பார்ப்போம். ரஃபீக் இஸ்லாம் வெளியிட்ட அறிக்கைக்கு பிறகு பெட்ரோபால் எல்லை சோதனை சாவடியில் எல்லை பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரிகளுக்கும் வங்கதேச எல்லை காவல் படையினருக்கும் இடையே ஒரு கொடிக்கூட்டம் நடத்தப்பட்டது. கொடிக்கூட்டம் என்பது எல்லையில் தகராறு ஏற்படும் பொழுது இருதரப்பு அதிகாரிகளும் ஒன்றிணைந்து சர்ச்சையை தீர்க்க முயல்வதற்காக நடத்தப்படும் ஒரு கூட்டமாகும். இந்த கூட்டத்திற்கு பிறகு இந்திய எல்லை பாதுகாப்பு படை ரஃபீக் இஸ்லாமின் கூற்றுக்களை முற்றிலுமாக நிராகரித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை அதிகாரியின் அறிக்கை தவறாக வழிநடத்துவதாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை தெளிவாக தெரிவித்தது. மேலும் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கம்பெனி கமாண்டர் கர்னல் ரஃபீக் இஸ்லாமின் இட்டுக்கட்டப்பட்ட மற்றும் பொய்யான கூற்றுக்களை நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கிறோம் என்றும் ஒரு அங்குலம் நிலம் கூட கைப்பற்றப்படவில்லை என்றும் இந்திய எல்லை பாதுகாப்பு படை உறுதியளிக்க விரும்புகிறது. நாங்கள் அப்படி நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.